உரிய அங்கீகாரம் அளிக்கப்படுகிறதா? உழைப்புக்கேற்ற ஊதியம் வழங்கப்படுகிறதா என பொதுமக்களிடம் கருத்து கேட்டது புதிய தலைமுறை. அதற்கு பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை இனி பார்க்கலாம். ஊதியம் வந்து சரியாக கிடைக்க மாட்டேங்குது நம்மளுக்கு. அதான் படித்த வேலைக்கு சரியாக ஊதியம் சரியாக இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த வேலையை நம்ம சரியாக பண்ண முடியல. வேறு எதனா வேலைக்கு போகிறதா இருக்குது. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அது ஒரு சில பேருக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்குது, ஒரு சில பேருக்கு கிடைக்கிறதில்ல. சில இடங்களில் வந்து ஜாதி பார்த்து கூட அதோட கிரெடிட் வந்து வேறு மாதிரி போகுது. இப்போது அவங்க ஜாதியில் யார் யார் இருக்காங்களோ அவங்கள சுற்றி ஒரு ஆட்களை உருவாக்கி அதே வந்து மேலே கொண்டு வர்றாங்க. அதுவும் இருக்குது. ஆனால் யாருக்குமே அந்த உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்காது. ஆனால் உங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நீங்கள் உழைங்க, உங்கள் மனசாட்சிக்காக நீங்கள் உழைங்க, அவ்வளோதான். உழைப்புக்கேற்ற ஊதியம் ஒரு சில கம்பெனியில் கிடைக்குது, ஒரு சிலது கிடைக்கல. அங்கீகாரமும் இல்லை, உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்காது. ஆமாம், உழைப்புக்கேற்ற அங்கீகாரன்றது இப்போது யாருக்குமே கிடைச்சின்னு இல்லை. ஒரு விதமான நான் பிகாம் படிச்சுட்டு கவர்மெண்ட் வேலைக்கு ஜாப் ட்ரை பண்ணுறேன். எல்லாமே ஊழல் தான் நடக்குதே தவிர யாருக்குமே படிப்பேற்ற மாதிரி வேலை கிடைக்கிறது இல்லை. காலையில் 7:30 மணிக்கு வண்டி எடுக்கிறோம். காலை 7 மணிக்கு நைட்டு 11 மணி வண்டி உழைக்கிறோம். இந்த உழைப்புக்கு ஏற்ற மாதிரி கூலி கிடைக்குதான்னு கேட்டால் எங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா எங்களுக்கு வந்து சிறுதொழில் தான் பண்ணுறோம். சிறுதொழிலுக்கு எங்களுக்கு எந்த ஒரு உதவி எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு எந்த ஒரு உதவி இல்லாமல் நாங்களே என்ன பண்ணுறோம், வட்டிகள் வாங்கி வட்டிக்காரனை கொடுத்தோடனே எங்களுக்கு பொருளாதாரங்கள் வந்து ரொம்ப நசுங்கி போகுது. எங்களுக்கு நாங்கள் கஷ்டப்படுறதுக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு ஊழியம் கிடைக்க மாட்டேங்குது.